சுபஹானல்லாஹ். நான் பால்ல என்ன சொல்ல வரேன், ஒவ்வொரு குழந்தையும் பிறந்து 3 மாசத்துக்கு ஒரு பால் மஞ்சள் நிற வாக்குல ஒரு பால் வரும். சூடான எந்த நோய் எதிர்ப்பு காட்டிக்கும், எந்த பாக்டீரியா வரட்டும், எந்த வைரஸ் காட்டிக்கும், அவ்வளவு பவரான வெயிட். அது 3 மாசம் தான் வரும். அந்த லெக்டோஸ் அதுக்கு பிறகு வராது எல்லா குழந்தைக்கும். இப்போ ஒரு தாய் ஒரு புள்ள பெத்தெடுத்துட்டா, ஒரு 2 வருஷம் பிறகு மரத்தக்க பெத்தெடுக்கிறான், அந்த புள்ளைக்கு மரத்தக்க 3 வரும். இன்னொரு புள்ள பெத்தெடுக்கிறான், அந்த புள்ளைக்கு தனியா வரும். சுபஹானல்லாஹ். எப்படி ப்ரொடக்ஷன். 3 மாசம் இந்த பால், மீறி அடுத்த மாசம் அந்த பால். அந்த பால்ல மஞ்சள் பால் என்ன நோய் எதிர்ப்பு சக்தியா, லேசான சூடு இருக்கும், பாக்டீரியாக்கு நெருங்க இயலாது, வைரஸுக்கு கிட்ட வர இயலாது. இதுவரைக்கும் அந்த தாய் உண்டவள், அவ சாப்பிட்டவ, இப்ப அவ சாப்பாடு கொடுக்கிறவ. சுபஹானல்லாஹ். சாப்பிட்டதையெல்லாம் கழிவதான் பார்த்திருக்கிறோம், சாப்பாடுல சாப்பாடு பார்த்திருக்கிறோமா? ஒரு பிளேட் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த பிளேட் இன்னொரு ஆளு குடுக்கலாமா? இயலாது, கழிவா போயிரும். அல்லாஹ் ஒரு தாயை காட்டி பாரு என் அற்புதத்தை. அவ சாப்பிடுறா, இந்த குழந்தை நான் உண்டாக்கினது, நீ சாப்பாடு கொடுக்க மாட்ட, உனக்கு ஏறாது. பள்ளி இல்ல, நீ எடுத்து ஒரு சோற போட்டீங்கன்னா நாளைக்கு மையவாடியில கொண்டு போய் வச்சிருவ, அது ஜீர்ணிக்காது. பல்லு வந்தாதான் ஜீரண தொகுதி ரெடி என்று அர்த்தம். பள்ளி இல்லைன்னா ஒண்ணு இதாவாது. அது உனக்கு வேணுமா? பால் தான் சரி, தொண்டை அடைக்க கூடாது, அதுவும் சரியான பால் தரணும். நான் தர்றேன் பாரு. யாருக்கு? இதுவரைக்கும் திண்டி நீ சாப்பிடுறா கழிவெல்லாம் போச்சு, இப்ப பாரு உன் சாப்பாடு எப்படி வெளியே வருது. உணவா? யார் உணவளிக்கிறா? யாரு ரஸாக்? யாரு கொடுத்தது? பிச்சை போட்டிருக்கிறான். 50 பேருக்கு அல்லாஹ் பிச்சை போட்டான். அந்த சாப்பாடு இல்லாட்டி நான் நிப்பனா? நீங்க நிப்பீங்களா? இந்த உலகத்தில் எந்த பெண்ணுக்காவது அதை உருவாக்கலாமா? பெரிய பெரிய ஃபேக்டரி நடத்தவன் சொல்றான், தாய்ப்பாலுக்கு சர்ணிகர் சமானம் இல்லையா, அதுக்கு சர்ணிகர் இல்ல, இப்படி செய்ய இயலாது. பிச்சை போட்டு வளர்க்கப்பட்டவர்கள் நான் நீங்களும். இறைவன் ரஸாக். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி நீ அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கணும் தெரியுமா? يَتَوَكَّلُ عَلَى اللَّهِ حَقَّ تَوَكُّلِهِ لَرَزَقْتُمْ كَمَا يَرْزُقُ الطَّيْرَ. ஒரு பறவை பறக்கும் காலையிலே, ஒட்டி பவுரெல்லாம் ஒட்டி பறக்கும், பசியில பறக்கும். அது திரும்பி வர்ற நேரத்தில் தகுது ஹிமாசன் வத்ருஹு பித்தானா, திரும்பி வர்ற நேரத்தில் சாப்பாடு கொடுத்தானா அல்லாஹ்? பாரு எப்படி கொடுத்தான். அப்படி உனக்கு ரிஸ்க் தர்றையானா? யாரு எந்த சல்லியும் சம்பாதி உலகத்துல? கோடீஸ்வரம் புள்ளையும் உள்ள வீட்டு புள்ளையும் எளிய வீட்டு புள்ளைக்கு ஒரு சாப்பாடு தான் என்னட்ட. ஆரம்ப பருவத்தை நீ அதான் குடிக்கணும். எங்கர் சரி வராது உனக்கு. எங்கர் வந்து மாட்டு புத்தி தான் வரும். அது ரெண்டாவது. எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பால் தான். அது உள்ள வீட்டு புள்ளை எளிய வீட்டு புள்ளை அதெல்லாம் இல்ல, எல்லாத்துக்கும் ஒண்ணா கொடுக்கறான். அவனுக்கு ஒரு பருவம் வரைக்கும் அவன் பார்ப்பான், அப்புறமா உங்க கையில தந்துடுவான். அப்புறம் நீ தனியா வாழ வேண்டியதா. வாய் வயிற்றுக்குள்ள மட்டும் அவங்கள பார்க்கல. நபிகள் நாயகம் அதான் சொல்றாங்க, ஒரு பறவையை பாரு எப்படி பறக்குது, திரும்பி வந்தா எப்படி வருகிறது, எப்படி வயிறெல்லாம் ஃபில் ஆகி வருகிறது. இப்படி எல்லாம் ரிஸ்க் வச்சிருக்கிறான். நீ 600 கோடியில 800 கோடியாக எல்லாம் பூமிக்குள்ள வச்சிருக்கிறோம். அவ்வளவு ஐட்டமும் பூமிக்குள்ள இருக்குது. ஒரு சின்ன எறும்பை பாருங்க. நீங்க வீட்டுல எத்தனை பேர் இருப்பீங்க? 4 பேர் இருப்பீங்களா? 10 பேர் இருப்பீங்களா? கூடினா உங்க வீட்டுல 1000 எறும்பு இருக்கு, 2000 எறும்பு இருக்கு. எந்த எறும்பாவது செத்து கண்டீங்க பசியில? ஒரு நீங்க தப்பி தவறி சகர்ல ஒரு இந்த பானியை ஊத்தி தயிரும் சாப்பிடுற நேரத்துல ஒரு டொட்டு பானி கொட்ட வேண்டியதா. எங்களுக்கு கூட தெரியாம இருக்கும். 100 எறும்பு கிட்ட வந்துடும். யார் ஹேண்டில் கொடுத்தாங்களா? வாங்கன்னு சொன்னாங்களா? 100 எறும்பு எப்படி வந்துச்சு? கருப்பு எறும்பு எங்க இருந்து வந்தேன்னு தெரியாது. ஒரு எறும்பு மெசேஜ் அனுப்பி எல்லாரும் வந்து சாப்பிடுறான். இப்படித்தான் அல்லாஹ் கொடுக்குது. உன் வீட்டுல விளங்கல்ல உங்களுக்கு? சோப்பு எறும்பு பாருங்க எப்படி சாப்பாடு. நீங்க வெள்ளாம தெரியாம உழுறத கூட அது வயிறை நிரப்புது. எல்லா நாளும் அதுக்கு கிடைக்கும் சாப்பாடு. ஒரு இன்றைக்கு இங்க கொட்டாட்டி கிடைக்காத நினைக்காதீங்க, அதுக்கெல்லாம் வச்சிருப்பான். இப்படி பாரு. நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், இவ்வளவெல்லாம் நீங்கள் பார்த்தால் இதுக்கு மிச்சம் இந்த ரப்ப நீங்க புரியலையா? ஏன் இந்த ரமலானில் இந்த குர்ஆனை இப்படி படிக்கணும் என்பதுக்கு தான் நாங்க இதை பேசுறோம். பயானா இல்ல சொல்றேன், இப்படித்தான் நீங்க குர்ஆனை படிக்கணும். குர்ஆன் இப்படிதான் புரியணும். குர்ஆனை படிக்கிறேன் என்ன படிக்கிறீங்க நீங்க? சில இடங்கள்லாம் குர்ஆனை தர்ஜுமா வாசி கூட மாட்டாங்க, விளங்காததெல்லாம் வழி தவறி போயிருவீங்க. அப்படி எங்கேயாவது இருக்கிற குர்ஆன்ல விளங்காத ஒரு மூல மந்திரத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான். அது ஓம்ரியும் கட்டு கட்டுன்னு சொல்றான்.
உனக்கு தெரிஞ்ச பாஷையில ஜாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன், இது இறைவேதம், இதில் சந்தேகம் கிடையாது, முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். அல்லாஹ் நான் முத்தகீன்ல எனக்கு நேர்வழி காட்டாதுன்னு சொல்றீங்க. விளங்காம நீங்க முத்தகீன்ல தான் அர்த்தம். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் புரிகிற அரபு பாஷையில் உங்களுக்கு இறக்கணும். அல்லக்கும் இறக்கணும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இறக்கணும். அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நான் சொல்றேன், இதுக்கு விட எவிடன்ஸ் தேவையே இல்லை. இன்னும் ஏராளம் சொல்லிக்கொண்டே போக நிறைய இருக்கு. எம்ப்ரியாலஜில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, திருமறை குர்ஆன் சொன்னது என்று நிறைய போடலாம். என்னுடைய நேரம் முடிகிறது, அதனால சொல்றேன். நாம திட்டமிட்டு இருந்த நேரத்தை தாண்டி தான் நாங்க ஆரம்பிச்சோம். அதுக்கு காரணம் நாம இல்ல, நோன்பு பிடிச்சனால நீங்க வர்றதுக்கு இதாயிட்டீங்க. கிட்டத்தட்ட இந்த ஹோல்ல போடலுமான கணக்கை விட 350 டிக்கெட் எடிஷன்ல இஷ்யூ பண்ணாங்க. 350 டிக்கெட், அந்த அளவு மக்கள் கேட்டு வந்தாங்க. நானும் சொன்ன இஷ்யூ பண்ணுங்க, கொடுங்க, வரமாட்டாங்க. ஏண்டா ரமலான் காலையில எலும்பு கொஞ்சம் கஷ்டமாகிரும். அதனால நாங்கள் 9 மணி என்று போட்டோம். 9 மணிக்கு நாங்க வந்துட்டோம். என்றாலும் கூட மக்கள் லேட் ஆகி வந்தாங்க. ஆனால் வந்தீங்க மாஷா அல்லாஹ். இதுல எத்தனை பேர் டிக்கெட் எடுத்து தூங்குறாங்க பாருங்க. ஓல் நிரம்பிட்டு நீங்க வந்துட்டீங்க, கொஞ்சம் லேட்டா வந்திருக்கீங்க. ஆனால் எத்தனையோ நபர்கள் இந்த இடத்துல டிக்கெட் அவங்க கையில வரைக்கும் தூங்குறாங்க. ஒரு சிலருக்கு டிக்கெட் கிடைக்காம போச்சு. கடைசி கட்டத்தில் டிக்கெட் கேட்டு டிக்கெட் இல்லைன்னு ஏராளமான சொன்னாங்க. அவங்களுக்காக அவங்க கொடுக்கன்னு நான் சொல்றேன். BMICH நிகழ்ச்சியில நம்ம சமுதாயத்தில் அந்த அமானித மோசடி நடக்குது. நான் மீண்டும் வானொலியில தெளிவா சொல்லிருக்கேன், ரேடியோல. நீங்க ஒரு ஆள் 2 டிக்கெட் தான் எடுக்கணும், உங்களோட குடும்பத்துக்கு எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நிறைய பேர் கடைசியில் திரும்பி போவாங்க இல்லன்னு, அவங்களுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பை கொடுங்க நீங்க என்பதை நாங்க தெளிவா சொல்லிருக்கிறோம். அன்புக்குரியவங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சி ஒன்றை ஆரம்பிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். சரி, பரவாயில்ல. அன்பு சகோதரர்களே, அவங்க கேள்வி பதில் நடத்தணும்ன்றாங்க. ஒரு கொஞ்ச நேரம் தான் எங்களுக்கு இருக்குது. இன்னும் ஒரு 20 நிமிஷத்துக்கு வேணும்னா கேள்வி பதில் என்ன செய்யலாம், செஞ்சுட்டு போலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை நீங்க ஆழமான மனசுல போடுங்க. இதெல்லாம் போட்டு அல்லாஹ்வே எங்களுக்கு சொல்றான், அல்லாஹ் ஏன் நம்மளோட இப்படி பேசுறான், சொர்க்கம் போப்பா தொழுப்பான்னு சொல்லிட்டு போலாம் தானே, ஏன் கருவியல் அல்லாஹ் நம்மளோட பேசுறான்னு ஒரு தடவை சிந்திங்க. இறைவன் உங்களிடம் கேட்கிறான், என்னிடம் கேட்கிறான், மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்று அவன் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். வல்லனாய் நம் அனைவரையும் நேர்வழியில் செலுத்தி சுத்தமானவர்களாக இந்த ரமலானை அடைந்து ரொம்ப சுத்தமானவர்களாக இந்த ரமலானை எங்களை இந்த உலகத்தை விட்டும் பிரிப்பு அறிவிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது பெண்கள் மாதவிடாய் காலத்துல குர்ஆனை தொட்டு ஓதலாமா என்று ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. இந்த கொஸ்டின் ஏன் வருகிறது என்று சொன்னால், ஒரு சிலர்கள் சொல்றாங்க, மாதவிடாய் நேரம் பெண்களோட நீங்க என்ன செய்யக்கூடாது, பெண்கள் அவங்க அசுத்தமாகிறார்கள், அவர்கள் தொழக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றானா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பெண்கள் தொழக்கூடாது மாதவிடாய் நேரம். அதை ஒட்டி சிலர்கள் சொல்றாங்க நீங்க குர்ஆனையும் தொடக்கூடாது அப்படி என்று சொல்லி போட்டு அதுக்கு நேரடியாக இந்த ஆதாரம் காட்டல, ஒரே ஒரு குர்ஆன் ஆயத்தை காட்டுறாங்க. என்ன குர்ஆன் ஆயத்து என்று சொன்னால், லா யமுஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அந்த குர்ஆனை சுத்தமானவர்கள் தவிர யாரும் தொட மாட்டார்கள். அது அப்படி சொல்லப்படுகிறது. அப்ப இதை வச்சு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை வச்சு சொல்லப்படுது, சுத்தமானவர்கள் தவிர தொட மாட்டாங்கன்னா பெண்கள் அசுத்தம் தானே, மாதவிடாய் சிறுக்கு அசுத்தம் தானே, அப்ப பெண்கள் குர்ஆனை தொடலாமா? உண்மையா சொல்ல போனால் திருமறை குர்ஆன் ஒரு வசனத்தை படிக்கிற நேரம் முழுமையா படிக்கணும், அரைக்குறையா படிக்க கூடாது. ஒரு துண்டை படிச்சு ஒரு துண்டை பிச்சை எடுக்க கூடாது. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு நீங்க முழுமையா பார்க்கணும். இப்ப நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை அரைக்குறையா சொன்னா, லா இலாஹ இப்படி சொல்லி முடிச்சா என்ன அர்த்தம்? வணக்கத்துக்கு தகுதியான யாரும் இல்ல, இல்லல்லா அல்லாஹ்வை தவிர. அப்ப லா இலாஹன்னு சொல்லிட்டு என் ரெக்கார்டிங் நிப்பாட்டி போட்டேன்னு வைங்க, நான் நாஸ்திகனா போயிருவேன். ஏன் வணக்கத்தை தவிர எவனுமே இல்லைன்னு ஒரு கம்ப்ளீட் பண்ணணும். குர்ஆன் ஆயத்து எப்படி வருகிறது? லா யமுஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன் என்று வருகிறது உண்மை. ஃபீ கிதாபின் மக்னூன் எப்படி வருகிறது? லவ்வுல் மஹ்ஃபூல்ல பாதுகாக்கப்பட்டு ஏற்றிருக்கிறதா இல்லையா? அதை சுத்தமற்றவர்கள் தொட மாட்டார்கள். ஏதா லவ்வுல் மஹ்ஃபூல்ல இருக்குது இந்த குர்ஆன். அது அடுத்த வசனத்துல தெளிவா வருகிறது, அந்த பாதுகாப்பான ஏடுல எந்த ஒரு சைத்தானும் தொட மாட்டான், சுத்தமானவன் தொடுவாங்க. அந்த குர்ஆன சொல்லப்படுகிறது. அந்த லவ்வுல் மஹ்ஃபூல் ஏட எவனுக்கு அடுத்த மாதிரி எல்லாம் தொட்டுட்டு போக முடியாது. இதுதான் அந்த குர்ஆன் ஆயத்து வருது. இது எப்படி நீங்க உடைச்சு இதை சொல்லுவீங்க? ஏன் குர்ஆனை தொடலாம நான் சொல்றேன்னு சொன்னா, அதுக்கு பெருசா நீங்க தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாய்க்கு அயில் வந்த பிறகு எப்படி நடந்தாங்க சொல்லுவாங்க. ஆயிஷா, ஏன்னா அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு, யகூதிகள் தன் பெண்கள் ஹைல் உடனே தள்ளிடுவாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க, வான ஆஹிலுன், நான் ஹைலாக இருக்கிற நேரம்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மடியில தூங்கி என் மடியில சாஞ்சி சூரா குர்ஆன் ஓதுவார்கள். மற்ற நாள் ஓதல. இப்ப மடியில என்ன நெருக்கத்தை காட்டுறாங்க. ஹைல இருக்கிற நேரம் வருத்தம் வர்ற நேரம் ஒரு பொம்பளைக்கு நெருக்கி நீ வருத்தப்படுறான். எந்த அளவுக்கு அவங்க சொல்றாங்கன்னா வானா